Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 3 exercise 3.4. Okay, good. What is given? First question வந்து solve அப்படின்னு கொடுத்துருக்கு, தீர்க்க அப்படின்னு அர்த்தம். ஃபேக்டர் மாதிரி கொடுத்துருக்கு, 4 factors. சரிங்களா, பார்சியலாக கொடுத்துருக்கு, பிரித்து தனித்தனியாக இதை நம்ம சால்வ் பண்ணணும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, குட். ஈக்குவல் டு 504 அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட், இப்போ நான் வந்து குரூப்பிங் பண்ணணும். என்ன குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னா, சொல்யூஷன் போட்டு இந்த சம்மில் வந்து சின்ன மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா, கான்ஸ்டன்ட் ரெண்டு இந்த சைடில் இருக்குல்ல, இப்போ வந்து -5 -7 ஆட் பண்ணால் என்ன வரும், -12. ஆனால் இங்கே 6 + 4னா 10 வந்துடும். அப்போ ஈக்குவல் ஆகாது. ஈக்குவல் ஆகிற மாதிரி ரெண்டு ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்போ வந்து -4ஐயும் -5ஐயும் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், -1. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வந்துடும் பாரு, -7 + 6 அப்போ -1. அப்போ அந்த ரெண்டு ஃபேக்டரையும் ஜாயின் பண்ணுறேன், சேர்க்குறேன், குரூப்பிங் பண்ணுறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன், x - 7 x + 6. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா, ஈக்குவல் டு 504. நெக்ஸ்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணு, x², எவ்வொரு எலமெண்ட்டை இப்படி மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி இது x², அடுத்து +4x -5x 5 4s are 20 -20 ஒரு ஃபேக்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு x² +6x -7x 7 6 are 42. சரிங்களா, இது உள்ளே வேணால் கொண்டு வரலாம், -504 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோ. இப்போ x² லைக் டேர்ம் சரி பண்ணோம்னா 4xல் 5x போச்சுன்னா -x -20. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. x² இது ரெண்டே செப்பரேட் பண்ணால் -x -42 -504 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பாரு, இது ரெண்டும் காமனாக இருக்குது. அதனால் லெட் x² -x = yன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போ y -20 இதுக்கு என்ன வரும், y -42 -504 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா y², இதை மல்டிப்ளை பண்ணோம் -42y, இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -20y ப்ளஸ் 42 × 4 என்ன வரும், 2 2 4 84. அப்போ 840 -400 ஈக்குவல் டு 0. சப்ராக்ட் பண்ணு, y² மைனஸ் ஆட் பண்ணால் 62y ப்ளஸ், சரியா நான் சொல்கிறது, ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி என்ன கிடைக்கிது அப்படின்ட்டு பார்த்துக்க, என்ன கிடைக்கும் அப்படின்னு 336 அப்படின்னு கிடைக்கிது. சப்ராக்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், சம்மன் ப்ராடக்ட் எடுத்துரு. அப்போ 336 எடுக்கலாம், இங்கிட்டு -62 அப்படின்ட்டு வருது. அப்போ ரெண்டு நம்பர் எடுக்கையில் பார்த்து எடுத்துக்க. 56 6ன்னு எடுத்தோம்னா ரெண்டு சைடு மைனஸ் போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், ஆட் பண்ணால் -6 -62. அப்போ y -56 இன்ட்டு ஒரு ஃபேக்டர் y -6 ஈக்குவல் டு 0. தனித்தனி ஃபேக்டராக எடுத்துரு. y -56 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு y -6 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய்க்கு பதிலாக இந்த இடத்துல எடுத்தோம்ல, அதை ரீப்ளேஸ் பண்ணு. x² -x -56 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுக்கணும். அதே மாதிரி இதுக்கு எடுக்கையில் x² -x -6 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறோம். ஓகேங்களா, மறுபடியும் இது ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், -1 -56 7 8 56 -8. அடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபேக்டரைஸ் பண்ணிக்க. -1 -6 3 2s are 6 -3. அப்போ இதை எழுதையில் ரெண்டு ஃபேக்டராக எழுதணும். இதில் உள்ள ஃபேக்டருக்கு இதுதான் சம்மன் ப்ராடக்ட்டு. அப்போ x + 7 x -8 இந்த ரெண்டு ஃபேக்டருக்கு என்ன எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ஃபேக்டர் எழுதணும். சரிங்களா, ஈக்குவல் டு 0 இதில் உள்ளது x -3. ஓகேங்களா, அடுத்து x + 2. அப்போ தனித்தனி ஃபேக்டர் அங்கிட்டு கொண்டு போனோம்னா x = -7 1 +8 1. அதே மாதிரி x = +3 1 -2 1. அப்போ இதுதான் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? எது ஆன்சர்ஸ் என்ன வரும், ஆன்சர் சொல்யூஷன் வந்து -7 8 3 -2.
புரியுதான்னு பார்த்துக்கோ. சரியா? நிதானமாக நிறுத்தி பார்த்துக்கோ. ஓகே, குட். இதுதான் ஆன்சர். இது ஃபஸ்ட்டுடா தம்பி. ஃபஸ்ட்டில் செகண்ட் கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ரைட். இதை நம்ம ரப் பண்ணிக்கிடுவோம். குட். செகண்ட் கொஸ்டின் அதே தான், சால்வ் கொடுத்துருக்கு. என்ன ஃபேக்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16. அப்போ இதே மாதிரி ஃபேக்டரை வந்து குரூப்பிங் பண்ணு. குரூப்பிங் பண்ணையில் எது எது ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி பாரு. 4 மைனஸ் 6 இது ரெண்டையும் சேர்த்தோம்னா -6 வரும். இது ரெண்டையும் சேர்த்தோம்னா -6 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 4x ப்ளஸ் 6 சாரி 4 2 சாரி 8. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7x மைனஸ் 7 இது உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா -16 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 7 -16 ஈக்குவல் டு 0. லெட் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது ஈக்குவலாக இருக்குது. இந்த ஃபேக்டர் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ஈக்குவல் டு ஒய்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். லெட் எடுத்துக்கிறோம். சரி, அப்போ ஒய் ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 7 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸா மைனஸ்ரா தம்பி. மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். 7y அடுத்து ப்ளஸ் 8y 56 மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அதாவது இந்த ஒய்யை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்படியே நெக்ஸ்ட்டு இந்த 8 தூக்கி உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ரெண்டு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறது. இப்போ லைக் டேர்ம் சரி பண்ணோம்னா ப்ளஸ் ஒய்னு வருது, மைனஸ் என்ன வந்துடுது 72 அப்படின்னு வருது. சரிங்களா? ஈக்குவல் டு 0. அப்போ சம்மன் ப்ராடக்ட் எடுக்கையில் ப்ளஸ்ஸு இன்ட்டு ப்ளஸ் 1 வருது, இங்கே மைனஸ் 72 வருது. 9 8 சார்னு வரணும். மல்டிப்ளை பண்ணோம்னா ப்ளஸ் 1 வரனால செப்பரேட் பண்ண ப்ளஸ் 1னால பிக்கஸ்ட் நம்பர் 9க்கு போட்டுக்க. அப்போ ஒய் ப்ளஸ் 9 இன்ட்டு ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன வந்துடும்டா தம்பி, ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இப்போ இதே இந்த ஒய்க்கு பதிலாக இங்கே எடுத்ததை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x சரிங்களா மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. மறுபடியும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 6 3 3 3s ஆர் 9 சாரி இது 9. ஓகே, அப்போ இதுக்கு அடுத்து ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 8 4 2s ஆர் 8 ரெண்டு சைடு மைனஸ் போட்டால் வருமா? வராது. 4 2s ஆர் 8 அப்படின்னு வருது. மல்டிப்ளை பண்ணால் வருமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இந்த ஃபேக்டருக்கு வந்து எக்ஸு மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு ஃபேக்டர் வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எடுத்தோம்னா ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 அப்படின்ட்டு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியலை. இது ஒரு ஆன்சரு. சரியா சொல்கிறது? ரைட்டு. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்னு போட்டு சால்வ் பை யூஸிங் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, குட். அப்போ ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு -6 சி ஈக்குவல் டு -8 இன்னுக்குள்ளே செய்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோ. ரைட். ஃபார்முலா வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு அர்த்தம். ஃபேக்டரைஸ் பண்ணையில் ஃபார்முலா அப்ளை பண்ணையில் மைனஸ் பி. அப்போ ப்ளஸ் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 6 6 ஆர் 36 மைனஸ் 4ac மைனஸ் 8 ஹோல் டிவைடட் பை 2 into 1. அப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 32 டிவைடட் பை 2. 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 8 68 பை 2. ஓகேங்களா? ரைட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. இதை வெளியில் எடுக்க முடியுமா அப்படின்ட்டு பாரு.
எப்படி எடுக்கலாம், ஏதாவது பிரித்து எடுக்க முடியுமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 6 + or - 4 × 17 பிரிக்கலாம், ஹோல் ரூட்டு பை 2. அப்போ 6 + or - 2 × √17/2. அப்போ 2 கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 3 2s are 6 + or - √17 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து இது எக்ஸுக்குள்ள வேல்யூ, மொத்தம் 4 ஆன்சரு. சரியா? ஆன்சர் சொல்யூஷன் அப்படின்றது 3, 3 அப்புறம் 3 + or - √17 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபேக்டரைஸ் பண்ண முடியல அப்படின்னா சால்வ் பை யூஸிங் குவாட்ரேட்டிக் ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணிடு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஃபேக்டர் கொடுத்துருக்கு 2x - 1 x + 3, நெக்ஸ்ட்டு x - 2 2x + 3 + 20 = 0ன்னு கொடுத்துருக்கு. இதை குரூப்பிங் பண்ணணும். டேலி பண்ண முடியுமா அப்படின்னு பாரு. இல்லை அப்படின்னா சின்ன ஒரு டிஃபிகல்ட் இருக்கும், அதனால் சொல்கிறேன். அந்த 2 சம் ஈஸியாக வந்துருச்சு. கான்ஸ்டண்ட்டை வச்சு செப்பரேட் பண்ணி என்ன வருது அப்படின்ட்டு பார்த்துட்டேன். இதில் செப்பரேட் பண்ணுற மாதிரி வருதா அப்படின்ட்டு பாரு. +1 வரும், +2 வருது, +1 வருது, வரமாட்டுது. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணு. கொஸ்டின் நம்பர் 2ல் வந்து 4 ஃபேக்டர் கொடுத்துருக்கு. அப்போ 4 ஃபேக்டர்னால் கண்டிப்பாக 4 சொல்யூஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ குரூப்பிங் பண்ணணும். குரூப்பிங் பண்ணையில் டெக்னிக் என்ன பண்ணீங்க, கான்ஸ்டண்ட்டை வந்து சரி பண்ணி செஞ்சோம். சில நேரங்களில் வந்து டைரெக்டாகவே கிடைக்கும் அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரெக்டாகவே கிடச்சிரும். இப்போ வந்து இது ரெண்டையும் அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டுமே ஒன்றா இருக்க மாதிரி இருக்குது. 2x - 1 2x + 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே x + 3 × x - 2 அப்படின்ட்டு எழுதிட்டு +20 = 0. இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 4x², இதை எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணணும், இதை எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இங்கே எவ்வரி நம்பர் அடுத்த பேரோட மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6x, நெக்ஸ்ட்டு -2x -3, இது ஒரு மல்டிப்ளை பண்ணது. நெக்ஸ்ட்டு x² -2x + 3x, 3 2s are 6 + 20 = 0. நெக்ஸ்ட்டு 4x² + 4x -3, சரியான்னு பார்த்துக்கோ. இதில் x² ப்ளஸ் x ஆயிருமா, +x -6 + 20 = 0. இதில் சின்னதாக ஒரு இது உள்ளேயே 4 காமனாக எடுத்துட்டோம்னா x² + x அப்படின்னு வந்துடும், -3 அப்படின்னு வந்துடும். சரியான்னு பாரு. x² + x -6. ஏன் சார் அப்படி எடுத்திங்கன்னா இந்த பாரு உள்ளே வந்து சேம் ஆயிடுச்சு பாரு, இந்த இதில் இது ஒன்றாயிருச்சு பாரு. அப்போ அதை நான் வந்து லெட்டு x² + x அப்படின்றத ஒய்ன்னு எடுக்கிறேன், இவ்வளோதான். இப்போ அப்ளை பண்ணோம்னா 4y -3, அவ்வளோதான். இது ஒரு ஃபேக்டர் மாதிரியும் வெறும் y -6 + 20 = 0, அவ்வளோதான். இப்போ மல்டிப்ளை பண்ணு. 4y² -6 4s are 24y -3y 6 3s are 18 + 18 20 = 0. 4y² மைனஸ், சரியா சொல்கிறது பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, 27y + 38 = 0. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு தான் பண்ணணும். முன்னாடி உள்ளது மல்டிப்ளை பண்ணுறேன். இன்ட்டு 38 × 4 32 3 12 15 152 152 -27 அப்படின்னு வருது. 152 வேணால் எல்சிஎம் போட்டு பாரு. 2 டேபிளில் போட்டால் 7 2s are 14 6 2s are 12 2 போட்டோம்னா 3 2s are 6 8 2s are 16. அடுத்து 2 போட்டோம்னா என்ன வரும், 1 2s 2 9 2s are 18 வருது. அப்போ இது 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 8, இது ஒரு 19, அப்போ 27 வந்துடும்ல, ரைட். அப்போ -19 -8 போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணால் வந்துடும். டிவைடட் பை 4 இது அடித்தா 2 வந்துடும். அப்போ ரொட்டேட் பண்ணி எழுதுகிறேன். 4y -19 × y -2 அப்படின்றது ஃபேக்டர். தனித்தனி ஃபேக்டர் எடுக்கிறோம். 4y -19 = 0,
ஒய் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு 2 ஃபேக்டராக எடுத்துட்டேன். இப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அந்த அப்ளை பண்ணுறேன். மைனஸ் 19 இஸ் ஈக்குவல் டு 0 ஒய்க்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன எக்ஸில் ஆன்சர் காட்டணும்ல, அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இதை ரப் பண்ணிடுறேன் இந்த ஸ்பேஸை. ரைட், இப்போ பாரு என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 19 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். 4 ப்ளஸ்ஸு இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 4 9 36 6 மிச்சம் 3 4 3 7 76 மைனஸ் 76. இங்கே என்ன கிடைக்கிது? 4 கிடைக்குது. இங்கே என்ன கிடைக்குது? 4 கிடைக்குது. இதில் 4. ஓகேங்களா? ரைட். நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. ஓகே, குட். இப்போ இந்த நம்பரில் வரணும், பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. 76 டூ டேபிளில் போட்டோம்னா 38, டூ டேபிளில் போட்டோம்னா என்ன வந்துடும்? 19 வருது. சரிங்களா? அப்போ எந்த ஆன்சரில் இது வரும்? இது மல்டி ஆனால் 9 36 4 வருது. சரியா? அப்போ என்னல வரும்? செகண்ட் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? இதை ஃபேக்டர் பண்ணி பாரு. முதல்ல டக்குன்னு முடிப்போம். -2 1 1 2 is 2 -2 வரணும். அப்போ மைனஸ் நம்பர். அப்போ இது எழுதையில் x minus 1 x plus 2 is equal to 0. அப்போ x equal to +1 ஒன்று வரும், -2 ஒன்று வரும். ஆன்சர் அந்த சைடில் கொண்டு போனோம்னா இது 2 ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இது சமன் ப்ராட் எடுக்க முடியலை. அதனால் நம்ம வந்து ஃபார்முலா மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபார்முலா மெத்தடுன்றது x is equal to -b + r minus root of b square minus 4ac அப்படின்ற குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணணும். a equal to 4, b equal to 4, c is equal to -19, c is equal to -19, x is equal to -b plus or minus root of b square minus 4ac minus 19 whole divided by 2 into a. ஃபார்முலா எழுதாமல் எழுதியிருக்கேன். ஃபார்முலா பார்த்துக்கோ. -4 + r minus root of 16 ப்ளஸ், சரிங்களா சொல்கிறது, 304 டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் ஹோல் டிவைடட் பை 8. அப்போ -4 + r மைனஸ் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 320 வருது. டிவைடட் பை 8 அப்படின்னு வருது. -4 + r மைனஸ் அப்படின்னு எடுக்கிறோம். 16 × 2ன்னு பிரிக்கலாம். 16 × 2ன்னு பிரிச்சுக்கலாமா? 16 × 4 × 5னோட பிரிக்கலாம். பிரிச்சுட்டு பை 2 8ன்னு போடுறேன். இப்போ -4 + r மைனஸ் 4 வெளியே எடுக்கலாம், இன்ட்டு 2 வெளியே எடுக்கலாம், 5 வெளியே வராது, பை என்னது 8. அப்போ -4 + r மைனஸ் 4 2s are என்னது ஆரம்பி 8√5 பை என்னது 8 அப்படின்ட்டு வருது. இப்போ அடிக்கிறோம். அடித்தோம்னா கீழே என்ன வந்துடும்? 1 4s are 4, 2 4s are 8ல் வரும். என்ன வரும்? 2 4s are 8 அப்படின்னு வர மாதிரி -4 வேணும் வெளியே எடுத்துருவோமா? வெளியே எடுத்துகிட்டு என்ன வந்துடும்? 4 வெளியே எடுத்துருவோமா? 4 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன வந்துடும்? -1 + r மைனஸ் 2√5 பை என்ன வந்துடும்? 8 சாரி பை என்ன வந்துடும்டா தம்பி? பை 8 வரும். 8 வரும். அடிச்சிரு. அடிச்சிட்டோம்னா என்ன ஆன்சர் வருது? x is equal to -1 + r minus 2√5 by 2 அப்படின்னு வந்துடும். சரியா? இதுதான் ஆன்சரு. இதில் 2 ஆன்சர் இருக்குது, இதில் 2 ஆன்சர் இருக்குது. சரியா? இதுக்கப்புறம் இந்த வருது பார்த்துக்கோ. கவர் பண்ணி கரெக்டாக எழுதிக்க. இப்படி தான் சொல்யூஷன்ஸ் ப்ராக்கெட் பண்ணது. இதில் அந்த கீழே வந்து 8 போட்டு அடிச்சிருக்கேன். கொஞ்சம் கவனிச்சிக்க. அந்த இடத்துல இது பை டிவைடு இடம் பத்தாதனால போட்டிருக்கேன். அதான் வெளியில் போயிடுச்சு டக்குன்னு ஸ்க்ரீன் அவுட்டு. ஓகே, குட். புரியுதான்னு பார்த்துக்கோ. தேங்க்யூ.